Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சாப்டர் 1 பார்க்க போகிறோம். சாப்டர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா த கான்சோனன்ட்ஸ் நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் வந்து 26 லெட்டர் பார்த்துருப்போம் இல்லைங்களா? அந்த 26ல் 21 கான்சோனன்ட்ஸ் 5 வந்து வவல்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இங்கே நம்ம ஷார்ட் ஹேண்ட்லேயே அதே மாதிரி கான்சோனன்ட்ஸ் வவல்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு கான்சோனன்ட்ஸ் பார்க்க போகிறோம், பின்னாடி செகண்ட் சாப்டரில் வவல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கான்சோனன்ட்ஸுக்குமே வந்து ஒரு லெட்டர்ஸ் ஒரு சைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம இங்கிலீஷில் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இங்கிலீஷில் நமக்கு எத்தனை கான்சோனன்ட்ஸ் அதாவது இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டில் மொத்தம் நமக்கு 26 கான்சோனன்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் 21 லெட்டர்ஸ் தான் இருக்குது. பட் எப்படி இங்கே 26 இருக்குது அப்படின்னா பின்னாடி நம்ம போக சொல்லுவோம். ஸோ இங்கெல்லாம் டெஃபினேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இந்த 2 சர்க்கிள் இருக்குது இல்லைங்களா, இது வந்து நம்ம பின்னாடி எதுக்காக கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து தான் நம்ம ஸ்ட்ரோக்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து பின்னாடி நம்ம பார்ப்போம். அடுத்து பாருங்கள், அடுத்த இந்த பேஜில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இதில் இல்லை சைஸ் ஆஃப் ஸ்ட்ரோக், ஒரு ஸ்ட்ரோக்கோட சைஸ் வந்து 4.2 மில்லிமீட்டர் தான் இருக்கணும். அதாவது ரொம்ப பெருசாகவும் போடக்கூடாது. ஒரு ஸ்ட்ரோக் இப்போ போடுறோன்னா, இப்போ பி அப்படின்றது வந்து நம்ம இந்த மாதிரி லைட்டாக இப்படி போடுவோம். ஸோ இது வந்து ஒரு மீடியமான சைஸில் போடணும். ரொம்ப இந்த மாதிரி சின்னதாகவும் போடக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் போடக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமான சைஸில் போட்டுக்கணும். நேராக நம்ம ஸ்ட்ரோக்ஸுக்கு போயிடலாம். இந்த அட்டவணையில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் ஸ்ட்ரோக்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஸ்லோப் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, நாங்கள் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். அதாவது பி எப்படி வரும்னா ரைட் சைடு ஸ்லோப்பியாக வரும் பாருங்க. பி நல்லா ஞாபகம் வச்சுங்க, லைட் ஸ்ட்ரோக்காக எழுதணும். பி அப்படின்னு எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதுங்க, பி. அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து பி. ஸோ நம்ம வந்து பி அண்ட் பி ரெண்டுமே வந்து ஒரே ஸ்ட்ரோக் தான். பட் பி அப்படின்னு உச்சரிக்கும் போது பி அப்படின்னு அழுத்தி உச்சரிக்கிறோம் இல்லையா, பி அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து அதாவது உள்ள தொண்டையிலேருந்து அந்த மாதிரி பி அப்படின்ட்டு வருது இல்லைங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பியோட ஸ்ட்ரோக்கை லைட்டாக போடுறாங்க, பிக்கு உண்டான ஸ்ட்ரோக்கை டார்க்காக போடுறாங்க. ஸோ நம்ம பி வந்து இதை வந்து லைட்டாக போடுவோம், அதுவே வந்து பி எப்படின்னா டார்க்காக போடுவோம், அதே ஸ்ட்ரோக்கை டார்க்காக போடுவோம். பி ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன். இது வந்து லைட்டாக போடணும், பி வந்து லைட்டு, பி வந்தால் டார்க்கு, அதே ஸ்ட்ரோக்கை டார்க்காக போடுவோம். அடுத்தது பாருங்கள், டீக்கு ஸ்ட்ரெயிட் லைன். அதுக்கடுத்து பாருங்களேன், டிக்கு அதே ஸ்ட்ரெயிட் லைன் டார்க்காக போட்டிருக்காங்க. ஸோ டி நம்ம எப்படி எழுதுவோம் பாருங்கள், டி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் லைட்டாக போடணும், டி. அடுத்து டி வந்துச்சு அப்படின்னா லைட்டாக போட்ட ஸ்ட்ரோக்கை அப்படியே டார்க்காக போடுவோம், டி. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள், லைட்டாக போடுவோம், இது வந்து டார்க்காக போடுவோம். அடுத்து பாருங்கள், இச்சு. அதாவது இச்சுன்றதை விட சே, அதாவது நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா, இச். இந்த சவுண்டுக்கு தான் நம்ம அடுத்த ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக் அதே டார்க்காக போட்டோம் அப்படின்னா அது வந்து ஜே அப்படின்ற மீனிங் போகும் பாருங்கள். அதாவது இது இச் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நம்ம ப்ரொனவுன்சியேஷன் வந்து கன்வீனியன்ஸுக்காக சே அப்படின்னு சொல்லிக்குவோம், பிகாஸ் அடுத்தது வந்து ஜே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து சே அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்குவோம். இதுக்கு பாருங்கள், லைட்டு ஸ்ட்ரோக்கு சே. அது பி வந்து இந்த டைரெக்ஷனில் போட்டோம் இல்லைங்களா, சே இந்த டைரெக்ஷனில் போடுறோம். ஸோ சே. இதே டார்க்காக போட்டோம் அப்படின்னா ஜே. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போடுங்க. அடுத்து பாருங்கள், கே அண்டு ஜியோட ஸ்ட்ரோக் வந்து கே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஜி அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிக்கலாம், பட் அது நம்ம கன்வீனியன்ஸ்க்காக ஃபஸ்ட்டு வந்து கே, அது மாதிரியே ஜி வந்துச்சுன்னா கே, அந்த டிஃப்ரென்ஸ்க்காக அவங்களுக்கு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸ்லாம் படிச்சிங்கனாலே அந்த ப்ரொனவுன்சியேஷன் எப்படி பண்ணணுன்ட்டு தெரியும். இப்போ லீக், இக்கில் முடியுது இல்லைங்களா, கெயின் ஜியில் வருது இல்லைங்களா. ஸோ வந்து ஒன் செகண்ட், அந்த லெட்டர்ஸ் வந்து நம்ம படிக்கக்கூடாது, பிகாஸ் ஷார்ட் ஹேண்டுன்றது பேஸ்ட் ஆன் சவுண்ட்ஸ். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை தான் வந்து அதுக்கான ஸ்ட்ரோக் தான் வந்து போடணுமே தவிர, இங்கே கே வந்திருக்கு அதனால் கே ஸ்ட்ரோக் போடுவேன், ஜி வந்திருக்கு அதனால் ஜி ஸ்ட்ரோக் போடுவேன்ட்டு பண்ணக்கூடாது. நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு தான் நம்ம ஸ்ட்ரோக் போடணும். அது பின்னாடி போக நம்ம பார்ப்போம். கே அண்டு ஜிக்கு பார்ப்போம். கே அண்டு ஜிக்கு வந்து இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன், கேக்கு லைட்டாக ஸ்ட்ரோக் போடணும், கே. அதே டார்க்காக போட்டோம் அப்படின்னா ஜி, அதாவது கேன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், கே. அடுத்து பாருங்கள், இத்து. இது வந்து அது இத்து ஸ்ட்ரோக்கை வந்து டார்க்காக போட்டோன்னா அதாவது இத்து, TH
டிஹெச். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்களா? இது வந்து அழுத்தி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், இது டிஹெச் தா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இதுதான் டிஹெச் இத்து, அதை இத் அப்படிம்பாங்க. அடுத்து டிஹெச், இதை வந்து நம்ம தி அப்படின்றோம். இது வந்து இத்து, இது வந்து தி. இது லைட்டாக போட்டோம் அப்படின்னா, அதாவது ப்ராக்கெட் போடுறோம் இல்லைங்களா, அந்த சைன் தான். அது லைட்டாக போட்டோன்னா இத்து சொல்லிக்கிட்டே இருந்துங்க, இத்து. அதே சைனை டார்க்காக போட்டோன்னா தி தி தி. அடுத்து பாருங்கள் எஸ். ஸோ இப்போ நம்ம தீக்கு வந்து லெஃப்ட் சைடு போட்டோம் இல்லைங்களா, அதே ரைட் சைடு போட்டோம் அப்படின்னா அது வந்து எஸ்ஸு. அதை டார்க்காக போட்டோன்னா ஜி, அதாவது இஸ், அந்த மாதிரி வரும். அடுத்து பாருங்கள் நம்ம எஸ் அண்டு இஸ்ஸுக்கு பார்ப்போம். எஸ்ஸு ஆக்சுவலாக நம்ம இஸ்ஸட்டை வந்து இஸ்ஸுன்னு சொல்ல மாட்டோம், அங்கே வந்து நம்ம ஜீன்ட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த கன்வீனியன்ஸ்க்காக ஜி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இங்கே உங்களுக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரிலனா இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எஸ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், இது ஜி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் வந்து எப்படி எழுதுவோம்னா ரைட் சைடு ப்ராக்கெட் லைட்டாக எழுதுவோம், எஸ் எஸ் எஸ். அதையே டார்க்காக போட்டோன்னா ஜி, டார்க்காக ப்ராக்கெட் போட்டோம் அப்படின்னா ஜி. அடுத்தது பாருங்கள் இஷ். இஷ்லேயே வந்து 2 இஷ் இருக்குது. அதாவது இஷ் ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ, அதுக்கப்புறம் இசட் ஹெச்சில் வந்து ஒரு இஷ் கொடுத்துருக்காங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி இது பண்ணுவோம், ட்ரெஷர். அதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு இஷ் வந்து இந்த மாதிரி கீழே கர்வ்டு லைன் இந்த டைரெக்ஷனில் வரும். இஷ் பாருங்கள், இஷ். இது வந்து லைட்டாக இருக்கணும், இஷ். அதே வந்து இசட் வந்துச்சுன்னா ஜ், அந்த மாதிரி ட்ரெஷர். இஷ்ஷை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க. அதாவது அதை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜி. இது வந்து ஜி அப்படின்ட்டு லைட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், இதை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஜி அப்படின்றாங்க. இதே ஸ்டோக்கை நம்ம டார்க்காக போட்டோம் அப்படின்னா ஜி, அதாவது இஷ், அந்த மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் வரும். அடுத்து பாருங்கள் எம் அண்டு என் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். எப்படின்னா எம் வந்து இந்த மாதிரி இப்படி மேலே இந்த மாதிரி போடுவோம். அடுத்து என் வந்து எப்படின்னா இப்படி கீழே படுக்கவசமாக போடுவோம், என். ஸோ ரெண்டுமே வந்து லைட் ஸ்டோக் தான், எம் அண்ட் என் வந்து லைட் ஸ்டோக் தான், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் இங்குன்றது என்ஜி சவுண்ட் யூஸ் பண்ணுவீங்களா, அதாவது தமிழில் வந்து இந்த அதுதான் என்ஜி. இதுக்கு வந்து என் ஸ்டோக்கை டார்க்காக போட்டோம் அப்படின்னா அது வந்து இங்கு. என் ஸ்டோக் என் வந்து லைட்டாக போடணும், அதுவே டார்க்காக போட்டோம் அப்படின்னா இங்கு. அடுத்து பாருங்கள் எல் வந்து இனிமேல் அந்த எல்ஆர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கர்வ்டு லைன்ஸாக வரும், அது பார்ப்போம் வாங்க. பாருங்கள் எல் வந்து அப்வேர்டில் வரும், அதாவது கீழேருந்து மேலே இந்த டைரெக்ஷனில் அப்வேர்டில் வரும் கர்வ்டு லைன். இது வந்து லைட் ஸ்ட்ரோக்கு தான், நமக்கு எல் வந்து லைட் ஸ்ட்ரோக்கு. எல் சொல்லிட்டு எழுதுங்க. அடுத்து பாருங்கள் ஆருக்கு வந்து நம்ம 2 ஸ்ட்ரோக் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஆர், அடுத்து அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்ட்ரோக்கு வந்து ஆர். இந்த மாதிரி டவுன்வேர்டில் வந்துச்சு அப்படின்னா அதை ஆர்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி அப்வேர்டில் போவோம், அதையும் நமக்கு ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். பட் ப்ரொனவுன்சியேஷன் டிஃப்ரென்ஸ் இப்போ தெரியணுங்கிறதுக்காக ரே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பாருங்கள் ஆர் வந்து இந்த மாதிரி டவுன்வேர்டில் வரணும், இப்படி டவுன்வேர்டில் வரணும். இது வந்து ஆர். ஸோ இதுவுமே நமக்கு வந்து லைட் ஸ்ட்ரோக் தான். ஸோ இன்னொரு ஆரும் வந்து யூஸ் பண்ணுவோம், அப்வேர்டு ஆர். அது பட் இங்கே ப்ரொனவுன்சியேஷனுக்காக ரே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போதைக்கு ரேன்னு சொல்லிங்க. அது வந்து அப்வேர்டு இந்த டைரெக்ஷனில் வரும், ஆர். இதுவும் லைட் ஸ்ட்ரோக் தான். அடுத்து பாருங்கள் டபிள்யூன்றதை இங்கே வே அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஒய்க்கானதை ஏ அப்படின்னு வச்சுக்கிறாங்க. டபிள்யூ அப்படின்றது இந்த மாதிரி சின்ன ஹூக் போட்டிருப்பாங்க ஸ்டார்டிங்கில். இப்போ டபிள்யூ பாருங்கள், ஹூக் வந்து மேலே ஹூக் இருக்கும், இந்த டைரெக்ஷன் அப்வர்ட் டைரெக்ஷன் எழுதுவோம். ஹூக் வந்து மேலே இருக்கும், நல்லா நான் பார்த்துக்குங்க. அடுத்து ஒய் அப்படின்னா அதே ஹூக் தான், பட் அந்த ஹூக் வந்து கீழே இருக்கும், ஒய். இதெல்லாமே லைட் ஸ்ட்ரோக்ஸ் தான். அடுத்து ஹச்சுக்கு வந்து ஹச் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி சர்க்கிள் போட்டிருப்பாங்க. ஹூக் போனதில் ஹூக் போட்டோம் இல்லைங்களா, அந்த இதுக்கு பதிலாக இப்போ சர்க்கிள் போடுறாங்க. ஹச் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம், ஹச்சுக்கு வந்து நமக்கு 2 சைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது வந்து நம்ம போட்டுக்கலாம். இது டவுன்வேர்டு ஒன்று, அப்வேர்டு ஒன்று.
அடுத்து பாருங்கள், இது வந்து எந்த டைரெக்ஷனில் எழுதுவோம் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது பி அண்ட் பி வந்து இந்த டைரெக்ஷன் மேலேருந்து கீழே எழுதுவோம். அதை வந்து நம்ம டவுன்வேர்டு அப்படிம்போம். பிகாஸ் மேலேருந்து கீழே வருது இல்லைங்களா, அதை வந்து டவுன்வேர்டு. டிடியும் டவுன்வேர்டு, சே அண்டு ஜேவும் டவுன்வேர்டு, கே வந்து ஹரிசாண்டல் லைன்ஸில் வரும். ஹரிசாண்டல் லைன்ஸ்ன்றது இந்த டைரெக்ஷன் எழுதுறோம் இல்லைங்களா, ஹரிசாண்டல் லைன்ஸ். அடுத்து பாருங்கள், எஃப்வி வந்து கர்வ்டு லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்வாக போகுது இல்லைங்களா, கர்வ்டு லைன்ஸ். அடுத்து இத்து தி ரெண்டுமே வந்து டவுன்வேர்டு லைன்ஸு. ஸோ ஜி எஸ் எதுவுமே டவுன்வேர்டு கீழே வருது இல்லைங்களா. அடுத்து ஜி இது கர்வ்டு லைன்ஸ். எம் வந்து ஹரிசாண்டல் லைன், என் ஹரிசாண்டல், இங் ஹரிசாண்டல், எல் வந்து அப்வேர்டு, ஆர் வந்து டவுன்வேர்டு, ரே வந்துச்சுன்னா அப்வேர்டு, வே ஏ ஹேயில் வந்து நமக்கு டவுன்வேர்டும் ஒன்று இருக்குது, அப்வேர்டும் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், சே அண்ட் ரே. அதாவது நம்ம சே சிஹெச்சுக்கும் அந்த அப்வேர்டு ஆருக்கும் பார்த்தோம் இல்லைங்களா. சே அண்ட் ரே, சே வந்து நம்ம ஓரளவுக்கு இப்படி போடுவோம், ரே வந்து இப்படி போடுவோம் இல்லைங்களா. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து சொல்கிறாங்க. சேன்றது எப்படி இருக்கணும்னா, இந்த 90 டிகிரி ஆங்கிள்லேருந்து ஒரு 30 டிகிரி இந்த டைரெக்ஷனில் சாஞ்ச மாதிரி இருக்கணும், அது இந்த மாதிரி இருக்கணும் சே. இதுவே வந்து ரே எப்படி இருக்கணும்னா, இந்த கீழே இருக்குங்களா 0 டிகிரி, இதிலேருந்து 30 டிகிரியில் மேலே இந்த டைரெக்ஷனில் போன மாதிரி இருக்கணும் ரே. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து சே, இது வந்து ரே. ஸோ இது கொஞ்சம் கோடை ஒட்டி பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கணும், இது கோடை விட்டு 60 டிகிரி இதில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்குங்க. சே ரே பாருங்கள், சே ரே, சே ரே. ஸோ கொஞ்சம் கோடை ஒட்டி ஆர் வந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், எக்ஸசைஸ் 2 நம்ம ஆல்ரெடி பார்த்த வேர்ட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜாயிண்ட் ஸ்ட்ரோக்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து கான்சோனன்ஸ் ஒரு வேர்ட் ஒரு லெட்டருக்கும் நம்ம கான்சோனன்ஸை சைன் பார்த்தோம் இல்லைங்களா. அதை வந்து இப்போ எப்படி அடுத்த ஸ்ட்ரோக்கோட வந்து ஜாயின் பண்ணுறது, அடுத்த இன்னொரு கான்சோனன்ட்டோட ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பிடி. பிக்கு நம்ம என்ன பார்த்தோம், பிக்கு இந்த மாதிரி லைட்டு ஸ்ட்ரோக் இல்லைங்களா. அடுத்து டீக்கு என்ன பார்த்தோம், இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கு. ஸோ நம்ம பிடி அப்படின்னு வரும்போது ரெண்டையும் ஜாயின் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஃபஸ்ட்டு பி சைன் போடுவோம், டி சைன், அடுத்து டி கொடுத்துருக்காங்க. கை எடுக்காமல் அப்படியே டி சைனை ஜாயின் பண்ணி விட்ருவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரு ஸ்ட்ரோக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கை எடுக்கக்கூடாது, அதுலேருந்து அப்படியே அடுத்து முடிச்சுட்டு தான் கை எடுக்கணும். பிடி எழுதும் போது எப்படி எழுதுவோம்னா பிடி. இப்போ பிடி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா பிக்கு உண்டான ஸ்ட்ரோக் போடுவோம். டிக்கு என்ன பார்த்தோம், டீயில் டார்க்காக போடணும்னு பார்த்தோம் இல்லைங்களா, பிடி. அதே மாதிரி தான் பிஜே, பிஜே, பிகே. அடுத்து அது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பிஎஃப், பிஇத், டிஎஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து இங்கே ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னன்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டுபிடிச்சி சும்மா ரஃபாக ரீட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, அந்த 2 சர்க்கிள் வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு. 2 சர்க்கிள் நம்ம இங்கே இந்த இடத்துல ட்ரா பண்ணிக்குவோம். இந்த மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா. இதில் இருந்து தான் நம்ம கான்சோனன்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ வந்து பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு இந்த இதை எடுத்துக்கும். இந்த மாதிரி லைன் வந்து நம்ம எதுக்கு எடுத்துகிட்டு போனோம், பிக்கு எடுக்கிறோம். இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து டிக்கு எடுத்துருக்கோம். ஸோ தென் வந்து இந்த டைரெக்ஷனில் வருது இல்லைங்களா, இதை வந்து சிஹெச் அதாவது சே அண்டு ஜேக்கு எடுத்துக்கிறோம். தென் வந்து இந்த லைன் இதை வந்து கேஜிக்கு எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த மாதிரி இந்த டைரெக்ஷனில் என்ன பார்த்தோம், எல் பார்த்தோம் இல்லைங்களா, அப்வேர்டு எல். ஸோ இந்த டைரெக்ஷனில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து டவுன்வேர்டு ஆர் பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்து கீழேருந்து மேலே போகுது, இதை வந்து அந்த ரே ஆர்க்கு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இது தான் ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லா சைனுமே வந்து இந்த 2 டயக்ராம்லேருந்து எடுத்துருப்போம். அதுக்கு தான் அந்த டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஹூக்கு அந்த டபிள்யூ ஒய் இதெல்லாம் ஹூக் இருக்கிறதெல்லாம் இதில் இருக்காது. மற்ற ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும் நமக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா என், இதையே அழுத்தி போட்டோன்னா இங்கு, மேலே இந்த டாப் பார்த்திங்கன்னா எம். அடுத்து இந்த இது பார்த்திங்கன்னா இத்து தீக்கு பார்த்துருப்போம். இது வந்து எஸ்ஸு ஸ்கெட்சுக்கு. ஸோ அடுத்து இதே மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து இஷ்ஷு பார்த்திங்களா, இஷ்ஷு ஜி அந்த ஸ்ட்ரோக்குக்கு. ஸோ இது வந்து எஃப்வி அந்த மாதிரி இருக்குது பார்த்துருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பேசிக் இது தான். ஸோ நம்ம வந்து எஃப்வி வந்து
பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ எஃப்வி வந்து நமக்கு பின்னாடி வரும், அப்போ பார்ப்போம். சரி, எஃப்வி நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். எஃப்வி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஃப்வி. ஸோ ஃபஸ்ட் எஃப்வி. எஃப் வந்து இந்த மாதிரி, அதாவது இந்த டைரெக்ஷனில் கர்வ்டு லைன்ஸ். லைட்டாக போட்டோம் அப்படின்னா எஃப் வந்து டார்க்காக போட்டோன்னா வி. ஸோ எஃப் டார்க்காக போட்டோன்னா வி. ஸோ நம்ம 26 கான்சனன்ட்ஸ் வந்து டேபிள்லேயே இருக்கும், அது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதோட சாப்டர் 1 வந்து முடியுது. இதுதான் வந்து கான்சோனன்ஸ். இந்த கான்சோனன்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அடுத்து வவ்வல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி எழுதுறதுலாம் நமக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.